ஹாய், வெல்கம் டு ஆல். ஒன் வீக் வீடியோல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் ஜாஸ்? இன்னைக்கு கடலை மிட்டாயில இருக்கிற நன்மைகள் தான் பார்க்க போறோம் ரோஸ். கடலை மிட்டாய் நன்மைகள். ஆமா, அதனால பெரியவங்களும் சாப்பிடலாம், சின்னவங்களும் சாப்பிடலாம். இதுல லிமிட்லாம் கிடையாது. அதுல எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு இப்ப நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. கடலை மிட்டாயில வைட்டமின் இ, ஜிங்க் இருக்கு. இதுல மெக்னீசியம் சத்து அதிகமாவே இருக்கு. அதனால நம்ம நாள நோய் சொல்றோம்ல, தோல் பிரச்சனைகள் அதெல்லாம் சரி பண்ணி நமக்கு கொடுக்கும். குழந்தைகள்லாம் தினம் யூஸ் பண்ணலாமா? குழந்தைகள் இது அதிகமா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுல கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா நீங்க ஸ்கூலுக்கு பிஸ்கட், சாக்லேட் எல்லாம் தரீங்க, அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த கடலை மிட்டாய் கொடுத்துடுங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கடலை மிட்டாயும் கொக்கோ மிட்டாயும் ரெண்டும் ஒண்ணுதானே? ரெண்டுமே டேஸ்ட்ல தான் வேற, மற்றபடி அது ரெண்டுலயுமே இருக்கிற சத்துக்கள் ஒண்ணுதான். நார்மல் சாக்லேட் நீங்க பிரிச்சு சாப்பிட்றீங்களே, அதுதான் அன்ஹெல்தி. ஆனா இதுல ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா அது வீட்டுல செய்யறது. அது நார்மலா சுகர் ஆட் பண்ணுவாங்க. இதுல நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணுவாங்க. அதனால இது ரொம்ப ஹெல்த்தி. இப்ப நம்ம உறுப்புகள்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. இது அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. டெய்லி நீங்க ஒண்ணு எடுத்துக்கிட்டாலே போதும், இதுல அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. இப்ப கடலை மிட்டாயில மாங்கனீஸ்ன்ற சத்து அதிகமா இருக்கனால நம்ம மூளைக்கு, நரம்புக்கு, தசைக்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாவும் வலிமையா இருக்கவும் பயன்படுத்துது. இப்ப இதுல வைட்டமின் பி3 நார் சத்து அதிகமா இருக்கு. ஸோ நம்ம எலும்புக்கு ஸ்ட்ராங்காவும் இருக்கும். நம்ம எப்பவுமே சுறுசுறுப்பாகவும் இருக்கும். நீங்க யாருமே இதை அவாய்ட் பண்ணாம கடலை மிட்டாய் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க. பெரியவங்களும் எடுத்துக்கோங்க, சின்ன குழந்தையும் எடுத்துக்கோங்க. ஸோ எங்க 1 மினிட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்